அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிளையண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டினுடைய தொடர்ச்சி. ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ப்ரொஃபைல் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு, அவரை பற்றிய அவருடைய பெயர், அவருடைய ப்ரொஃபஷன், அவருடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இந்த ப்ரொஃபைல்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒன்று நாம் ஒரு கிளையண்ட் மேனேஜராக செய்ய வேண்டியது என்னென்னா ரிஸ்க் ப்ரொஃபைல். அவர்களுடைய இடர்பாடுகளை நாம் எந்த அளவுக்கு நாம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் இது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னா அப்படி கிடையாது. ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்டாருடைய ஆட்டிடியூட் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நாம் நிறைய வகைகளில் நாம் இன்வெஸ்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம், வகைப்படுத்தலாம். அதில் ஒரு மேஜராக ஒரு 3 வகையான இன்வெஸ்டார் மட்டும் நம்ம 3 வகையில் நம்ம வழிப்படுத்தலாம். முதல் இன்வெஸ்டார் பார்த்தீங்கன்னா, நிறைய பணம் இருக்கும். அவங்க ஒரு த்ரில்லுக்காக மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக அவங்க வருவாங்க. அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்க்கெட்டை டர்மாயில் பண்ணுறது. அப்படின்னா மார்க்கெட்டை சுத்தமாக நான் மாற்றி அமைச்சிருவேன். அதில் ஏற்படுகின்ற அந்த ரோலர் கோஸ்டர் எஃபெக்ட், அதாவது வருமானம் திடீர்னு வரும், வருமானம் திடீர்னு போகும். ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டை திடீர்னு மேலே ஏற்றுறது, மார்க்கெட்டை திடீர்னு கீழே இறக்குறது. இவங்களுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்கும், சிண்டிகேட் இருக்கும், நிறைய தகவல்கள் இருக்கும். அந்த அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான்ப்பா ஒரே சோர்ஸு, இதுலேருந்து நான் என்ன பண்ணணும், என்னுடைய எதிர்காலம் நிரந்தரமில்லாத எதிர்காலம், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை வளமாக்கிக்கணும், வளமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுலேருந்து நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட வருகின்ற ஒரு இன்வெஸ்டர்ஸ். மூணாவது, ஆமாம் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன், பட் என்னுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, எதிர்காலத்தை பற்றி எனக்கு பயம் கிடையாது. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியாவில் இந்த மார்க்கெட்டில் நான் ரொம்ப காலத்துக்கு இருப்பேன். எனக்கு நாமினலாக, எனக்கு ஜென்ரலாக எவ்வளோ ஒரு ரிஸ்கெல்லாம் தவிர்த்து எவ்வளோ ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் எனக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டர்ஸ். நம்ம இந்த 3 வகையில் பிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு கிளையண்ட் மேனேஜருக்கு தன்னுடைய கிளையண்ட் எப்படிப்பட்ட நோக்கத்திற்காக இந்த மார்க்கெட்டுக்கு வராங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ஆட்டிடியூட் தெரிஞ்சுக்கிறது. சரிங்க, இது எப்படி நான் இப்படி நான் வடிவமைக்க முடியும், ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இன்வெஸ்டார் யாரு, அவருடைய வயசு என்ன, அவருடைய குடும்பத்தினுடைய வருமானம் என்ன, அவருடைய பர்சனல் இன்கம் என்ன, அவர் என்ன பிரிவை சேர்ந்தவர், ஆணா பெண்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் அவருக்கு 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 எத்தனை பேர் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்கள சார்ந்து இருக்கின்ற நபர்கள் யாரு, அந்த சார்ந்திருக்கிற நபர்கள் எத்தனை பேர் வருமானத்தை ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுடைய தொழில் முதலீடுகள் என்ன, கல்யாணம் ஆனவங்களா கல்யாணம் ஆகாதவங்களா, அவங்களுடைய படிப்பு என்ன, இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒன்று, அவங்க இந்த மார்க்கெட்டில் கொஞ்ச நாளைக்கு இருக்க வர்றாங்களா, ரொம்ப நாளைக்கு இருக்க வர்றாங்களா, இதெல்லாம் சேர்ந்து தான் நான் ஒரு இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன பண்ண முடியும், ப்ரொஃபைல் பண்ண முடியும். அப்போ இந்த விஷயங்கள் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கிளையண்ட் மேனேஜருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலமாக இந்த இந்த தகவல் மூலமாக ஒரு ஒரு கிளையண்ட் மேனேஜர் தன்னுடைய கிளையண்ட்டுக்கு, வாடிக்கையாளருக்கு எது சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக இருக்குமோ, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்குமோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி சஜஸ்ட் பண்ணும்போது அதை ஏற்று அதை வாங்குறதும் விற்பதும் யாருடைய பொறுப்பு, அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டருடைய பொறுப்பு. அப்போ ஒரு இன்வெஸ்டருக்கு நான் சரியாக சர்வ் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எனக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா ரிஸ்க் ப்ரொஃபைலிங். ஸோ இந்த செஷனில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறது, ஏன் பண்ணணும். நன்றி.